தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த தெய்வீக திருப்பலியானது மத்தேஸ் ராஜ், அந்தோணி என்பவர்களுடைய ஆன்ம இளைப்பாற்றி பலியாக ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. இந்த கருத்துக்களோடு நாமும் நம்முடைய தேவைகளையும் கருத்துக்களையும் இணைத்து இந்த தெய்வீக பலி மூலமாக இறைவனுடைய அருளையும் ஆசீரையும் இறைஞ்சு மன்றாடுவோம். இன்றைய நாளில்தாமே தாயாம் திருவையோடு இணைந்து பாடகர்கள், இசைஞர்கள், இவர்களுடைய பாடகர் குழுவினர், இவர்களின் பாதுகாவலியாக இருக்கக்கூடிய புனித செசிலியம்மாவினுடைய நினைவை நாம் கொண்டாடுகின்றோம். இறைவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த அருமையான புனிதைக்காக நன்றி கூறுவோம். இறைவன் பால் அவர் கொண்டிருந்த ஆழமான அன்பு, எப்படிப்பட்ட துன்பங்கள் வந்தாலும் எப்படிப்பட்ட ஆபத்துக்கள் வந்தாலும் இறைவனை விட்டு விலகாத அந்த உறுதி, இறைவனை முன்னிட்டு துன்பங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மனப்பக்குவம், மன உறுதி நமக்கும் கிடைக்க வேண்டி இந்த புனிதையினுடைய பாதுகாவலை, பரிந்துரையை வேண்டி இந்த பலியிலே மன்றாடுவோம். சிறப்பான விதத்திலே நம்முடைய பங்கிலுள்ள அனைத்து பாடகர்களுக்காகவும், ஏன் அகில உலகெங்கும் உள்ள அனைத்து பாடகர்களுக்காகவும் அவர்களுடைய பணி தொடர்ந்து நடைபெற, திருவழிபாட்டில் அவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மகத்தான பணியை இறைவன் தாமே நிறைவாக ஆசீர்வதித்து அவர்களுடைய அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றும்படியாகவும் சிறப்பான விதத்திலே இந்த பலியிலே மன்றாடுவோம். தகுதியான விதத்தில் இந்த உயிருள்ள பலியை ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, புனித செசிலியாவின் ஆண்டு விழாவை கொண்டாடி மகிழும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். உம் அடியாராகிய அவரை பற்றிய மரபு வழியாக சொல்லப்படுபவை அனைத்தையும் நாங்கள் பின்பற்ற வேண்டிய எடுத்துக்காட்டுகளாகவும் தம் ஊழியர்களிடத்தில் ஆற்றும் அரிய செயல்களை அறிவிப்பவையாகவும் அவை விளங்க செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ.
முதல் வாசகம். நான் சிற்றேட்டை எடுத்து தின்றேன். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை வசனங்கள் 8 முதல் 11 முடிய. சகோதரர் சகோதரிகளே, விண்ணகத்திலிருந்து நான் கேட்ட குரல் என்னிடம் மீண்டும் பேசி, கடலின் மீதும் நிலத்தின் மீதும் நிற்கின்ற வானதூதரின் கையில் உள்ள பிரிக்கப்பட்ட சுருளேட்டை நீ போய் வாங்கிக்கொள் என்றது. நானும் அந்த வானதூதரிடம் சென்று அந்த சிற்றேட்டை என்னிடம் தரும்படி கேட்டேன். அவரோ, இதை எடுத்து தின்றுவிடு, இது உன் வயிற்றில் கசக்கும், ஆனால் வாயில் தேனை போல் இனிக்கும் என்று என்னிடம் சொன்னார். உடனே வானதூதரின் கையிலிருந்து அந்த சிற்றேட்டை எடுத்து தின்றேன். அது என் வாயில் தேனை போல் இனித்தது, ஆனால் அதை தின்றபொழுது என் வயிற்றில் கசந்தது. பல்வேறு மக்களினத்தார், நாட்டினர், மொழியினர், மன்னர் பற்றி நீ மீண்டும் இறைவாக்கு உரைக்க வேண்டும் என்று எனக்கு சொல்லப்பட்டது. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 19 இறை வசனங்கள் 45 முதல் 48 முடிய. அக்காலத்தில் இயேசு கோவிலுக்குள் சென்று அங்கு விற்பனை செய்து கொண்டிருந்தோரை வெளியே துரத்த தொடங்கினார். அவர்களிடம், என் இல்லம் இறை வேண்டலின் வீடு என்று மறைநூலில் எழுதியுள்ளதே, ஆனால் நீங்கள் இதை கள்வர் குகையாக்கினீர்கள் என்று கூறினார். இயேசு ஒவ்வொரு நாளும் கோவிலில் கற்பித்து வந்தார். தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞர்களும் மக்களின் தலைவர்களும் அவரை ஒழித்துவிட வழி தேடினார்கள். ஆனால் என்ன செய்வது என்று யாருக்கும் தெரியவில்லை. ஏனென்றால் மக்கள் அனைவரும் அவர் போதனையை கேட்டு அவரையே பற்றி கொண்டிருந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்நாளிலே கன்னியும் மறைசாட்சியும் பாடகர்களின் பாடகர் குழுவினரின் பாதுகாவலியுமாக இருக்கக்கூடிய புனித செசிலியாவினுடைய நினைவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ரோமையிலே 2ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியிலே மிகவும் செல்வ செழிப்புள்ள குடும்பத்திலே பிறந்தவர்தான் இந்த செசிலியா. சிறு வயதிலிருந்தே இறைவன் மீது அளவு கடந்த அன்பும் பக்தியும் கொண்டவராக இருந்தார். சிறு வயதிலேயே தன்னுடைய கற்பை இறைவனுக்கு ஒப்பு கொடுத்து தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார். இந்த சூழ்நிலையில் அவருடைய பெற்றோர் அவரை திருமணம் செய்து கொள்ளும்படியாக வற்புறுத்துகின்றார்கள். ஆனால் செசிலியா அதற்கு விருப்பம் தெரிவிக்கவில்லை. எனக்கு வேண்டாம், கிறிஸ்துதான் என்னுடைய மணவாளன், நான் என்னையே அவருக்கு அர்ப்பணித்து விட்டேன் என்று அவர் எவ்வளவுதான் முயன்று பார்த்தாலும் தன்னுடைய பெற்றோரை அவரால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. இறுதியாக பெற்றோருடைய விருப்பமே வென்றது. தங்களுடைய அருமை மகளை வலேரியன் என்கின்ற கிறிஸ்தவர் அல்லாத ஒரு மனிதருக்கு திருமணம் செய்து வைக்கின்றார்கள். திருமணம் நடந்த அந்த இரவிலே வலேரியன் செசிலியாவை அருகே நெருங்குகின்றான். அப்பொழுது செசிலியா வலேரியனிடத்திலே சொல்லிவிட்டார், நான் என்னுடைய கற்பை இறைவனுக்கு அர்ப்பணித்து விட்டேன். வானதூதர் எனக்கு காவலாக, என்னுடைய தூய்மைக்கு காவலாக எப்பொழுதும் நின்று கொண்டே என்னை பார்த்து கொண்டே இருக்கின்றார்கள் என்று அவனிடத்தில் சொன்னவுடன் வலேரியன் திடுக்கிட்டு விட்டான். என்ன, வானதூதர் உன்னை பார்த்து கொண்டே இருக்கின்றாரா? அவரை எனக்கும் காட்டு என்று வலேரியன் செசிலியாவிடத்திலே கேட்கிறான். வானதூதரை நீர் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் முதலிலே நீர் மனம் திரும்பி திருமுழுக்கு பெற வேண்டும் என்று சொல்ல அவனும் திருமுழுக்கு பெற சம்மதிக்கிறான். திருமுழுக்கு பெறுவதற்காக செசிலியா வலேரியனை அப்போது திருத்தந்தையாக இருந்த திருத்தந்தை அர்பனிடம் அனுப்புகின்றார். திருத்தந்தை அர்பனின் கையால் வலேரியன் திருமுழுக்கு பெறுகின்றான். திருமுழுக்கு பெற்று தன்னுடைய இல்லம் திரும்புகிற பொழுது பார்க்கிறான், அங்கே செசிலியாவோடு வானதூதர் உரையாடி கொண்டிருக்கிறார். அப்பொழுது அந்த வானதூதர் ஒரு ரோஜா மலர் மாலையும் ஒரு லீலி மலர் மாலையும் எடுத்து வந்து அதை 2 பேருக்கும் அணிவித்து மகிழ்கின்றார். அப்பொழுது அங்கே வருகின்ற திபூர்சியூஸ் என்கிற அந்த வலேரியனுடைய சகோதரன், மலர்களே பூக்காத இந்த காலகட்டத்தில் எப்படி இங்கு இந்த 2 மலர் மாலைகள் வந்தன என்று ஆச்சரியத்தோடு கேட்கின்றான்.
அங்கு நடந்த அனைத்தையும் அவன் கேள்விப்பட்ட பிற்பாடு அவனும் மனம் திரும்பி கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கின்றான். இவ்வாறு இந்த 3 பேருமே இணைந்து கிறிஸ்துவை முன்னிட்டு அனைத்து இறை பணிகளையும் செய்ய ஆரம்பிக்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக தாங்கள் கிறிஸ்தவர்கள் என்பதற்காக சித்திரவதை செய்யப்பட்டு கொல்லப்பட்டு தெருக்களில் வீசப்பட்ட அந்த மனிதர்களுடைய உடல்களை எல்லாம் அவர்கள் எடுத்து நல் அடக்கம் செய்யக்கூடிய அந்த நல்ல பணியை செய்து கொண்டிருந்தார்கள். ஒரு முறை இப்படித்தான் அடக்கம் செய்து அவர்கள் வருகின்ற பொழுது அந்த மறைசாட்சியாக இறந்த மனிதர்களை குறித்து மற்ற மனிதர்களிடம் அவர்கள் எடுத்துரைத்து கொண்டிருந்தார்கள். இந்த செய்தியானது ரோமையிலே அதிகாரியாக இருக்கக்கூடிய அல்மாகூஸ் என்கின்ற அதிகாரியை சென்றடைகிறது. முதலாவதாக அந்த அல்மாகூஸ் என்கின்ற ரோமை அதிகாரி என்ன செய்கின்றான்? சகோதரர்கள் 2 பேரையும், வலேரியனையும் திபூர்சியஸையும் கைது செய்கின்றான். தங்களுடைய தெய்வம் ஜூபிட்டர் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த தெய்வத்திற்கு நீங்கள் ஆராதனை செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு ஒரு கட்டளையை கொடுக்கின்றான். ஆனால் வலேரியனும் திபூர்சியஸும் அதற்கு மறுப்பு தெரிவிக்கின்றார்கள். உடனே அரசன் அவர்கள் 2 பேரையும் வாளுக்கு இரையாக்குகின்றான். ஆனால் மன துணிவோடு இருந்த புனித செசிலியா அங்கே 2 பேரும் வெட்டி வீழ்த்தப்பட்ட பிற்பாடு அவர்களுடைய உடலை நல்லடக்கம் செய்துவிட்டு திரும்பி வந்து கொண்டிருக்கிறார். இவரை பிடித்த அந்த ஆளுநன் இவரையும் தங்களுடைய ரோமை தெய்வத்தை வழிபட வேண்டும் என்று கட்டாயப்படுத்துகின்றான். ஆனால் அங்கே செசிலியா உறுதியாக இருக்கின்றார். கிறிஸ்துதான் என்னுடைய மணவாளன், வேறு யாரையும் என்னால் வணங்க முடியாது, ஆராதனை செலுத்த முடியாது என்று தன்னுடைய நம்பிக்கையிலே மிகவும் உறுதியாக இருக்கின்றார். இதனால் வெகுண்டெழுந்த அந்த ரோமை ஆளுநன் என்ன செய்கின்றான்? அவரை பிடித்து ஒரு அறையிலே அடைத்து காற்று போகாதவாறு மூச்சு திணறல் ஏற்பட்டு அவர் சாக வேண்டும் என்று செய்கின்றான். ஆனால் அவருக்கு ஒன்றும் செய்யுமில்லை. மீண்டுமாக அந்த அறையை தீயிட்டு கொளுத்த செய்கின்றான். அந்த புகையிலே அவள் புதைந்து போவாள் என்று நினைத்து கொண்டிருந்தான். ஆனால் காலையிலே அந்த அறையை திறந்து பார்த்தபோது செசிலியாவுக்கு எந்த ஒரு தீங்கும் ஏற்படவில்லை. புன்னகை புரிந்த முகத்தோடு அவள் அந்த அறையிலே காட்சி தந்து கொண்டிருந்தாள். எனவே சினம் கொண்ட ஆளுநன் என்ன செய்கின்றான்? அவளுடைய கழுத்தை வெட்டச் செய்கின்றான். காவலன் செசிலியாவினுடைய கழுத்தை வெட்டுகின்றான். அவ்வாறு வெட்டியவன் முழுவதுமாக துண்டாக வெட்டாமல் அரைகுறையாக வெட்டிவிட்டு சென்று விடுகின்றான். அந்த கழுத்தானது கீழே தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய விதத்திலே விட்டுவிட்டு சென்று விட்டான். 3 நாட்கள் செசிலியா இறைவனை புகழ்ந்து பாடிக்கொண்டே இருந்தார். தொங்கிக் கொண்டிருந்த அந்த கழுத்தை வைத்து கொண்டு, தலையை வைத்து கொண்டு 3 நாட்கள் இறைவனுடைய புகழை பாடி இறைவனை போற்றி ஆராதித்து கொண்டே இருந்தார். அதற்கு பிற்பாடு 3 நாட்களுக்கு பிற்பாடு இறைவனிடம் தன்னுடைய ஆவியை ஒப்படைத்தார் என்று அவரை குறித்த அந்த வரலாறு இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவை முன்னிட்டு, கிறிஸ்துவின் மீது தான் கொண்டிருந்த அன்பின் முன்னிட்டு, பக்தியின் முன்னிட்டு வந்த அனைத்து இடர்பாடுகளையும் மன உறுதியோடு தாங்கிக் கொண்ட இந்த புனித செசிலியா நம் அனைவருக்கும் ஒரு மிகச்சிறந்த படிப்பினையாக இருக்கின்றார். பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலே ஏதாவது பிரச்சனைகள் வந்துவிட்டது என்று சொன்னால், கஷ்டங்கள் வந்துவிட்டது என்று சொன்னால், நாம் உடனடியாக செய்வது கிறிஸ்துவினுடைய அன்பில் இருந்து விலகி ஓடுவது. என்னை ஆண்டவர் கைவிட்டு விட்டார், இனிமேல் நான் அவரை பார்க்க போவதே இல்லை, ஆண்டவரிடம் ஜெபம் செய்ய போவதே இல்லை, கோயில் பக்கமே நான் இனி தலை வைத்து
படுக்க மாட்டேன் என்று கூட சொல்லக்கூடிய அளவிற்கு நாம் நம்முடைய நம்பிக்கையிலே தளர்ச்சி அடைந்து விடுகின்றோம். ஆனால் புனித செசிலியாவை பாருங்கள், தன்னுடைய வாழ்நாளின் தொடக்கத்திலிருந்தே இறுதி வரை பல இன்னல்களை, இடர்பாடுகளை, துன்பங்களை அனுபவித்து கொண்டே இருந்தார். இருந்த பொழுதிலும் கூட அந்த துன்பங்கள், அந்த கஷ்டங்கள், அந்த கவலைகள் ஆண்டவர் மீதான அவருடைய நம்பிக்கையை அதிகரிக்க செய்ததே தவிர ஒரு நாளும் ஆண்டவரை விட்டு அவர் விலகி ஓடவில்லை. ஆண்டவருக்காக தன்னுடைய உயிரை கொடுக்கக்கூடிய அளவிற்கு அவர் தன்னையே அர்ப்பணித்து ஒரு புனிதமான வாழ்க்கையை வாழ்ந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அதே போல நாமும் அவருடைய அந்த எடுத்துக்காட்டை பின்பற்றி நம்முடைய வாழ்க்கையிலும் வரக்கூடிய இன்னல்கள், இடர்பாடுகள் அனைத்தையும் மன உறுதியோடு தாங்கக்கூடிய அந்த மன பக்குவத்தை பெற்றுக்கொள்வோமாக. புனித செசிலியாவினுடைய பரிந்துரை, பாதுகாவல் ஒவ்வொரு நாளும் நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்தட்டும். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, செசிலியா என்னும் புனிதையை கொண்டாடும் நாங்கள் உமக்கு கையளிக்கும் காணிக்கைகளை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோ. அவருடைய துன்ப போராட்டங்கள் உமக்கு உவப்பு அளித்தது போல இக்காணிக்கைகள் உமக்கு ஏற்றவையாகிட அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் வானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவோம். மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும்.
எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் மறைசாட்சியான புனித செசிலியா உமது பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி இரத்தம் சிந்தி மாண்புமிக்கவும் அரும் பெரும் செயல்களை உலகறிய காட்டுகின்றார். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் உமது வல்லமை சிறந்தோங்கச் செய்து வலுவற்றவர்களை உமது ஆற்றல் மிகு சாட்சிகளாய் திகழச் செய்கின்றீர். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம்.
உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். நீர் இவ்வுலகில் இருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட மத்தேசுராஜ், அந்தோணி எனும் அடியார்களை நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரைப் போல இருக்கச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், நாங்கள் இன்று நினைவு கூறுகின்ற மறைசாட்சியும் பாடகர் குழுவினரின் பாதுகாவலியுமான புனித செசிலியா, இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோ. உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி
உமது திருவிழத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோ. ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே பாடகர்களின் பாடகர் குழுவினரின் பாதுகாவலி புனித செசிலியாவின் விழாவை கொண்டாடி மகிழ்கின்றோம். நம்முடைய பங்கிலுள்ள, நம்முடைய ஊரிலுள்ள அனைத்து பாடகர்களுக்கும் பாடகர் குழுவினருக்கும் புனித செசிலியம்மாவினுடைய திருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஹாப்பி ஃபீஸ்ட். தொடர்ந்து புனித செசிலி அம்மாவினுடைய பரிந்துரையால், பாதுகாவலால் இன்னும் பல பாடல்களை இறைவனுக்கு பாடி ஒவ்வொரு நாளும் வழிபாட்டை அர்த்தமுள்ள வழிபாடாக கொண்டாட முயற்சி செய்வோம். அன்பு மக்களே, புனித செசிலி அம்மாவினுடைய திருவிழாவை முன்னிட்டு நம்முடைய பங்கிலே பாடல் போட்டி ஒன்று ஏற்பாடு செய்யலாம் என்று நினைத்தேன். அந்த வகையில் மக்கள் அனைவரையும் ஒரே இடத்திலே கூட்டி சேர்த்து அந்த போட்டியை நடத்துவது என்பது சற்று சிரமமான ஒரு செயலாக இருக்கக்கூடிய காரணத்தினால் இணைய வழி பாடல் போட்டியாக அதனை நடத்தலாம் என்று திட்டமிட்டிருக்கிறேன். அந்த வகையில் நம்முடைய பங்கை சார்ந்த அனைவரும் இந்த பாடல் போட்டியிலே பங்கேற்கலாம். 3 பிரிவுகளில், 3 கேட்டகரி என்று சொல்லக்கூடிய 3 பிரிவுகளில் அந்த பாடல் போட்டிகளுக்கான பரிசுகள் வழங்கப்படும். 1 முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு ஒரு பிரிவு, படித்து முடித்த அல்லது இளைஞர்கள், இளம் பெண்களுக்கு, திருமணமாகாத இளைஞர்கள், இளம் பெண்களுக்கு என்று ஒரு பிரிவு. அடுத்ததாக 3ஆவதாக திருமணம் முடிந்தவர்கள், திருமணம் முடிந்த ஆண்கள், பெண்கள், பெரியவர்கள், இவர்களுக்காக ஒரு பிரிவாக 3 பிரிவுகளில் பரிசுகள் வழங்கப்படும். ஒவ்வொரு பிரிவிற்கும் 3 பரிசுகள் வழங்கப்படும். நீங்கள் கிறிஸ்தவ பாடல்கள், கத்தோலிக்க கிறிஸ்தவ பாடல்கள் அல்லது கிறிஸ்தவ பாடல்கள் எதை வேண்டுமானாலும் எடுத்து பாடலாம். அந்த பாடலை பாடி அதனை வீடியோவாக பதிவு செய்து எங்களுக்கு அனுப்ப வேண்டும். எனக்கோ அருட்சகோதரிகளுக்கோ நீங்கள் அனுப்பி வைக்க வேண்டும். அவ்வாறு நீங்கள் அனுப்பி வைப்பதற்கான இறுதி தேதி நவம்பர் மாதம் 30ஆம் தேதி. நவம்பர் மாதம் 30ஆம் தேதிக்குள்ளாக நீங்கள் உங்களுடைய பாடல்களை அனுப்பி வைக்க வேண்டும். அதற்கு முன்பதாக அனுப்பி வைத்தாலும் கூடுதல் சிறப்பு. அதற்கான மதிப்பீடு எப்படி செய்யப்படும் என்று சொன்னால், நீங்கள் எங்களுக்கு வீடியோவாக பதிவு செய்து அனுப்பக்கூடிய அந்த பாடல்களை நம்முடைய அந்த யூடியூப் சேனலிலே நாம் பதிவேற்றம் செய்வோம். ஒவ்வொரு நாளும் திருப்பலியை நாம் பதிவேற்றம் செய்து அனுப்புகின்றோமே, அந்த யூடியூப் அவரோடு என்கின்ற நம்முடைய அந்த யூடியூப் சேனலிலே உங்களுடைய அந்த வீடியோ செய்யப்பட்ட பாடல்கள் பதிவேற்றம் செய்யப்படும். உங்களுக்கு தெரிந்தவர்கள், நண்பர்கள், உறவினர்களுக்கும் நீங்கள் அந்த வீடியோவினுடைய லிங்கை, இணைப்பை நீங்கள் அனுப்பி வைக்கலாம். இவ்வாறாக பதிவேற்றம் செய்யப்பட்ட அந்த வீடியோவை எத்தனை பேர் பார்க்கிறார்கள் அல்லது எத்தனை பேர் அதனை லைக் செய்கிறார்கள் என்பதனை பொறுத்து உங்களுக்கான அந்த மதிப்பீடானது செய்யப்படும். இப்போ ஒரு 500 பேர் பார்த்துருக்குறாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஃபஸ்ட்டில் வந்துடுவீங்க. உங்கள் லைக்கு கூட பிரச்சனை இல்லை, எத்தனை வியூஸ், எத்தனை பேர் அதிகம் பார்க்கிறார்கள் என்பதை பொறுத்தே உங்களுக்கான அந்த முதல் தர வரிசையானது நிர்ணயம் செய்யப்படும். முதலாவதாக அந்த முதல் 3 இடங்களை அந்த பிரிவிலே, அந்த கேட்டகரியிலே முதல் 3 இடங்களை பிடிப்பவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும். ஏன், பங்கேற்கக்கூடிய அனைவருக்குமே ஆறுதல் பரிசுகள் வழங்கப்படும். முதல் 3 இடங்களை பிடிப்பவர்களுக்கு சிறப்பு பரிசுகள் வழங்கப்படும் என்பதனையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். சில நேரங்களில் பெரியவங்க பாடல் பாட ஆசைப்படுவாங்க, ஆனால் அவங்களுக்கு வீடியோ எப்படி ரெக்கார்டு பண்ணணும், எப்படி பதிவு செய்யணும் என்கின்ற விவரங்கள் தெரியாது. அப்படிப்பட்டவர்கள் உங்களுடைய வீடுகளுக்கு அருகிலே இருக்கக்கூடிய இளைஞர்கள், இளம் பெண்களிடம், இப்பொழுது சிறுவர்கள், சிறுமிகள் கூட மொபைலிலே நிபுணத்துவம் வாய்ந்தவர்களாக இருக்கின்றார்கள். அவர்களை உதவிக்காக அழைத்து அவர்கள் மூலமாக அந்த பாடலை பதிவு செய்து எங்களுக்கு அனுப்பி தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். தொடர்ந்து இறைவனுடைய புகழை பாடுவோம். இறைவனுடைய ஆட்சி இம்மண்ணில் மலர உழைப்போம். இந்த போட்டியை குறித்த கூடுதல் விவரங்கள் ஞாயிறு திருப்பலிகளின் போதும் ஒவ்வொரு பங்கிலும் நான் அறிவிப்பேன்.
அரியணை நடுவில் இருக்கும் ஆட்டுக்குட்டி வாழ்வளிக்கும் நீரூற்றுகளுக்கு அவர்களை வழிநடத்தி செல்லும். மன்றாடுவோமாக. அன்பே எங்கள் இறைவா, செசிலியா என்னும் புனிதையை கன்னிமை, மறைசாட்சியம் ஆகியவற்றின் இரட்டிப்பு வெற்றியால் புனிதர்கள் மத்தியில் முடிசூட்டினீரே. இவ்வருளடையாளத்தின் ஆற்றலால் தீமை அனைத்தையும் நாங்கள் துணிவுடன் மேற்கொண்டு விண்ணக மாட்சிக்கு வந்து சேர எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியா உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. பங்கு தந்தையும் உள்ள ஆன்மசிறனங்களுக்காகவும் திருப்பில் பங்கேற்ற ஒருவரையும் உள்ள ஆன்மசிறனங்களுக்காகவும் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, முது பெயர் தூயதென போற்ற பிறகு முத ஆட்சி வருக. முத திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றிங்கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. புனித ஜெபமாலை அன்னையே, புனித ஜெபமாலை அன்னையே, புனித ஜெபமாலை அன்னையே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமென்.